ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அம்மா இது மாதிரி சொன்னாங்க, நீ என்கிட்ட வாங்கின 10,000 பணத்தை நீ கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், இப்போதைக்கு என்கிட்ட பணங்கிறது இல்லைம்மா. அவரே இப்போ தாங்க வேலைக்கு போயிட்டுருக்காரு. 2-3 மாதமாக வேலைக்கு போகல. இப்போ திடீர்னு நீ 10,000 பணம் கேட்டேன்னா நான் என்னம்மா பண்ண முடியும் இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னோடனே, எனக்கு புரியுதும்மா, அது புரியாமல் இல்லை, எனக்கு எல்லாமே புரியுது. நீ 10,000 பணத்தை நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான சூழ்நிலைங்கிறது எனக்கு புரியுது அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கிற கஷ்டத்தை நம்ம கடந்து போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படின்னோடனே, சரி நான் இதுமா யார்கிட்டாவது நான் வாங்கிக்கிறேன், மாலா அக்காட்ட யார்கிட்டாவது வாங்கிக்கிறேன், நான் இப்போ என்கிட்ட இருக்குன்னு நினச்சிட்டு தாம்மா இருந்தேன் அப்படின்னோடனே, இல்லைம்மா என்கிட்ட இல்லை, இருந்தால் நான் உன்கிட்ட கொடுக்காம வேறு யார்கிட்ட கொடுக்க போகிறேன், நீ எனக்கு உதவி பண்ண ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி நீ கொடுத்த காசு, நான் அதை கொடுக்கணும் பண்ணணுன்னு தான் எனக்கும் தோணுது. ஆனால் எந்த இதுவுமே எனக்கு சில விஷயங்கள் கரெக்டான வேலை கொண்டுட்டு போகணுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் அதை கொண்டு போகிறோம் பண்ணுறதை தாண்டி அதை அடுத்த ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகலாம், பண்ணலாம், செய்யணும்னு நினச்சாலுமே என்னால் எதுவுமே இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை தானம்மா இருக்குது அப்படின்னோடனே, சரி விடு, நீ அதை எதையும் மனசில் நீ போட்டு நீ இது பண்ணிக்காத. நம்ம சரியான ஒரு இதில் நம்ம பார்ப்போம். எதாக இருந்தாலும் இப்போ மாப்பிள்ளைக்கு வேலை சரியில்லை, அவருக்கு நம்ம சொல்லி தப்பு கிடையாது. வேலை சரியில்லை, அவர் வேலை கரெக்டாக இருந்தால் அவர் நல்லபடியாக இது பண்ணுவார். வேலை சரியில்லாதப்போ என்ன பண்ணுறது, அவங்க கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் தான் அவர் இருக்கிறார். அப்படிங்கிறப்போ அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு நிலமை தான் நமக்கு இருக்குது அப்படின்னோடனே, சரி விடு, அதுவும் கரெக்டு தான்மா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எதையும் நம்ம சொல்ல முடியாத மாதிரியான ஒரு நிலமையில தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, சரி விடு, அதுக்காக என்னம்மா பண்ணுறது, நம்ம எதையுமே நம்மளுக்கு கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ நம்ம அதை தாண்டி தான் இது பண்ணி ஆகணுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன், இது மாதிரி நீங்கள் இதெல்லாம் யோசிக்காமல் செய்கிறீங்கம்மா, எதாக இருந்தாலும் பார்த்து இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவேன். நான் பணத்தை வாங்கி வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு இன்றைக்கி நான் காசுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னோடனே, அதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேம்மா உங்கள்கிட்ட, எதையுமே கொஞ்சம் யோசித்து இது பண்ணி தான் இது பண்ணணும். அதிகமாக நம்ம இது பண்ணுறோம் செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுறோங்கிறதுக்காக நம்ம பண்ணலாம். ஆனால் அவங்க அதை திருப்பி கொடுப்பாங்களா, அடுத்த ஒரு இதுக்கு நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நீ யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னோடனே, எனக்கு புரியுதுமா, புரியாமலாம் கிடையாது. எதாக இருந்தாலும் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டுன்ட்டு தான் புரியுது. நான் அதை எப்படியாச்சும் நான் செயல்படுத்துறதுக்கு பார்க்குறேன் அப்படின்னோடனே, சரி சரி, நீ ஏதோ பாரு பண்ணு, அது அடுத்த விஷயத்த நம்மளால் எதையும் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு இது தான் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுமா, நம்ம இப்போதைக்கு சூழ்நிலை கொஞ்சம் இதாக இருக்குது, அதுக்காக நம்ம அதையே நினச்சிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். எதுவுமே சரியான ஒரு பக்குவத்துக்கு வர்றது வரைக்கும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், நம்ம அதை வச்சு பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, சரிம்மா நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நான் பார்த்து பண்ணி எல்லாம் இது பண்ணிக்கிறேன். நீ அதை பற்றி ஒன்றும் மனசை போட்டு கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போம், பண்ணுவோம் அப்படின்னு யோசிமா அப்படின்னோடனே, நான் அதை தான் யோசிச்சுட்டு தான் மனசை போட்டு நான் குழப்பாமல் போயிட்டுருக்கேன். எதையுமே நம்மளுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதை நம்ம எப்போ எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணுங்கிறத நம்மளுக்கு அது புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னோடனே, சரி ஓகே, அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிறதுக்கான நேரங்கிறது நம்மளுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, அதை பார்ப்போம், அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போவோம், பண்ணுவோம், அடுத்த ஒரு நிலைமையை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசித்தேன். யோசித்தாலும் நம்ம என்ன தான் யோசித்தாலும் பண்ணாலும் செஞ்சாலும் அது என்ன நடக்குதுங்கிறத தாண்டி அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறோம், பண்ணுறோங்கிறத தாண்டி நமக்கு என்ன இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு சூழ்நிலைங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் அடுத்த ஒரு கட்டத்தையே நம்ம நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. அதனால் நீ அதெல்லாம் இப்போ இருக்கிற காலத்தில் உதவி செய்கிறது தவறு கிடையாது. ஆனால் அவங்க திருப்பி நம்மளுக்கு அதை திருப்பி கொடுப்பாங்களா என்னென்னு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக அது அந்த ஒரு இதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுங்கிறது நமக்கு கஷ்டமா அப்படின்னோடனே, சரி விடு, ஏதோ சொல்கிற பண்ணுற, நம்ம பார்ப்போம், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கிறப்ப நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீ போயிட்டுருக்க வேண்டாம் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம், நம்ம அதையும் இதையும் நம்ம போட்டு நீ குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். எதாக இருந்தாலும் இப்போதைக்கு எந்த ஒரு பக்குவத்துலேயுமே நம்ம ஒரு
சரி பார்ப்போம்மா, எதா இருந்தாலும் நம்மளுக்கு முடிவுங்கிறது நம்ம கையில் இல்லை. எது அமையுதோ அதை பார்ப்போம்